Hi friends, welcome to Health and Wealth. இன்னைக்கு Health and Wealth சேனல்ல பார்க்கக்கூடிய healthiest recipe a traditional அப்பளப்பூ காரக்குழம்பு. அப்பளத்தை வச்சு ஒரு காரக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு தான் வீடியோவா பண்ணியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அப்பளத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக உடச்சி பொரிச்சு எடுத்துக்கலாம். கடையில் வாங்கின சாதாரண அப்பளம் தான் ஃப்ரெண்ட்ஸ், இது பொரிச்சு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது அதே கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் ரொம்ப சேர்க்க வேணாம், நம்ம குழம்போட கடைசியில் நம்ம வெந்தயத்தை வறுத்து பொடிச்சு சேர்க்க போகிறோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. 10லேருந்து 20 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 20, சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் 2 நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். கொஞ்சம் இது வதங்கினதுக்கு அப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய தக்காளி நறுக்கி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். புளி சேர்க்கறதுனால தக்காளியை கம்மி பண்ணிக்கலாம், தக்காளி அதிகமாக சேர்த்திங்கன்னா புளிப்பாயிடும். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துடலாம், சீக்கிரமாக இது வதங்கி வந்துடும். இதெல்லாம் வெந்ததுக்கு அப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிருக்கு. இந்த ஸ்டேஜில் சாம்பார் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சாம்பார் பவுடர் கண்டிப்பாக சேர்க்கணும். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது தனியா மிளகாய் ரெண்டுமே ஈக்குவல் ரேஷியோவில் ஒரு ஸ்பூன் கலந்தது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு எலுமிச்சை பழம் அளவு புளி ஆல்ரெடி ஊற வச்சு அந்த கரைசல் எடுத்துருக்கேன், அதையும் இதில் நான் சேர்த்துடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா கொதித்து திக்காக வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். பாருங்கள், நல்லா கொதிச்சு திக்காக வந்துருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம பொரிச்சு வச்சுருக்க அப்பளத்தை சேர்த்துடலாம். அப்பளம் சேர்த்ததுக்கப்புறமும் ஒரு நிமிஷம் கொதியில் வைக்கணும், ஸ்லோவில் வச்சு. அப்போ தான் அந்த அப்பளத்தில் காரம் புளிப்பு ஏறும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போது அந்த அப்பளம் நல்லாவே ஊறிடும், ஆனால் கரையாது. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழம்பு ஊறினதுக்கப்புறம் அப்பளம் லேயர் லேயராக வரும். கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துட்டா இன்னும் திக்காயிடும். அப்புறமா பெருங்காய பவுடரும் வறுத்து அரைச்ச வெந்தய பவுடரும் சேர்த்துட்டு கருவேப்பிலை தூவிக்கலாம். எல்லா விதமான காரக்குழம்புலையும் நீங்கள் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கங்க. தேங்காய் அரைச்சி செய்யாத காரக்குழம்புல மட்டும்தான் சேர்க்கணும், அப்போ தான் மணமாக இருக்கும். இன்னும் மணம் வரணுன்றதுக்காக நல்லெண்ணெயை இந்த மாதிரி தாளித்து ஊற்றிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெடிஷ்னல் அப்பளப்பூ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சூடான சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், ஹெல்த் அண்ட் வெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.